நேரம் நல்ல நேரம். சர்ப்பு சர்ப்பு சர்ப்ப பார்க்கணும். என்னன்னு சொல்லு. அது அவர்கிட்ட உங்களுக்கு சொல்ல முடியாது. என்ன வேணும் சொல்ல என்ன முடியாதுயா. யாரா அவன் சர்ஃப் ஏரியால வந்து கலாட்டா பண்றது காலங்காத்தால விடி காத்தால 10 மணிக்கு வந்து எழுப்புறியே, உனக்கு என்ன வேணும்? உண்மை டைம் கேட் பண்ணணும் வந்து சார். உன் கையில வாட்ச் கட்டிருக்கீல? ஆமா. உனக்கு டைம் பார்க்க தெரியுமா? தெரியுமே. உனக்கு டைம் பார்க்க தெரியும். அது போய் என் ஆளுங்க வெளியே இருக்கிறானுங்க, அவனுக்கு வாட்ச் கட்டிருக்கானுங்க. அதுக்கும் மேல மணிக்குண்டுல இன்டர்நேஷனல் டைம் வச்சு செட் பண்ணிருக்கிறேன். இத்தனையும் விட்டு புட்டு தூங்குற புளிய சுரண்டி எழுப்பி டைம் கேக்குறியே, உனக்கு என்னடா தெனாவட்டா? சும்மா டைம் பாஸ்க்கு தான். நிறுத்து நிறுத்து. இவன் என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம போக மாட்டான் போல இருக்கடா. டைம் சொல்லுங்க. உன் டைமா? கொஞ்சம் சைன் போர்ட முன்னாடி கொண்டு வா. ரொம்ப பேடா இருக்கு. எப்படி? இப்படித்தான். சாகரா கடப்புறத்தின் உற்சவமானே வயாகரா, அதோ வரா அதோ வரா. சமயம் எத்தனை? 9 10 11. என்னடா இப்படி வாசிக்கிறீங்க? நீங்க என் பேரு ஓமனக்குட்டி யானை. என்னது கோமனக்குட்டி யானையா? யானைக்கு எப்படா கோமனம் கட்டுறது? சும்மா நீங்கட ஊரு கேரளா, நீங்கட பேரு ஓமனக்குட்டி, நீங்கட நயந்த மோல் அல்லே. அதே என்ன இதே? நீங்கள் எல்லாம் கூட்டுக்காரரானோ? இல்ல, நாங்கெல்லாம் பொரியல்காரங்க. பச்சே நாங்கள் இவட 24 hours இவ்வளவுதானே இருக்கும். எங்களுக்கு எந்த கெல்ப்பு வேணுமெങ്കിൽ ஒரு குரல் கொடுத்தா மதி. வாயில ஒரே மிதி. என்னடா ஏசியானெட் நினைப்பா? மோகன்லால் மம்முட்டி ரேஞ்சுக்கு பிலிம் காட்டுறீங்க. பச்சே நீங்கள் விழிச்சால் ஞான் வரும். ஞான் வராதுடா. பொம்பளை மேட்டர்ல மாட்டினா வேன் வரும்டா, வேன் வரும். மூஞ்சி நகை வர்ற. நீங்களோட முகம் எனக்கு வளர இஷ்டமான. அது ரொம்ப நாளா நம்ம கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் தர்றது இல்ல நாங்க. நீ வந்த வேலை முடிஞ்சது இல்ல. முதல்ல இடத்த காலி. என்னடா சவுண்ட் கொடுக்குறான்? போட்டோம் போ போ. அச்சிபா மச்சி. என்ன மச்சி இவிட இருக்கிறத விட இங்க இருந்தா சூப்பர் ஆயிட்டு இருக்கும். இவ்வளவுதானா? வச்சா போச்சு. எந்த ஒரு மாய கண்ணனான. என்னடா அவளை எப்படியாவது கவர் பண்ணணும்டா. அவளை ஃபுல்லா கவர் பண்ணி தான் ஆகணும். ஏகப்பட்ட ஏரியா திறந்து கிடக்குது. இவளால இந்த ஏரியாவுல ஒரு கலவரமே வந்தாலும் வரும். என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? ஆடா பாவி, ஒரு ஃபிகர் வந்த உடனே ஆளே மாறிட்டானுங்களே. நீ தான் இன்னைக்கு முதல் சவாரி. ஏதாவது மீட்டருக்கு மேல போட்டு கொடு. வழக்கம் இல்லாதெல்லாம் செய்ய சொல்லாத. ஒரு ஏசி கூட இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. என்ன சர்ப்பு ஆளே பார்க்க முடியல? எங்க போயிட்டு வர? மாமா வீட்டுக்கு. புரியலையே. வீட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். தம்மா பத்த வைக்கிற? பின்ன வாயில அடுப்பாடா பத்த வைப்பாங்க, தம்மு தான் பத்த வைக்கிறேன். என்ன அடிச்சுட்டு குடுப்பா. என்ன கேட்ட? அடிச்சுட்டு குடுப்பான்னு. இன்னொரு வாட்டி கேளு. அடிச்சுட்டு குடுப்பான்னு. இந்தா. ஏப்பா அடிச்ச? நீதான் அடிச்சுட்டு கொடுக்க சொன்ன. இதெல்லாம் நல்லா இல்ல. அப்ப கொடுத்துரு. இத சொன்ன. போடா போடா போடா. தாங்க முடியல. இந்தாப்பா காசு. வரேன். என்ன சர்ப்பு 10 ரூபா ஊத்துற எஸ்கே பாரு. ஏதாவது போட்டு கொடுப்பா. நான் மீட்டர் காசு தான் கொடுப்பேன், போட்டு கொடுக்க மாட்டேன். வரேன். அட ஏதாவது போட்டு கொடுப்பா. டேய், என் சர்வீஸ்லயே நான் போட்டு கொடுத்ததுலடா. என்னை கம்பல் பண்ணாதடா. போடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ போட்டு கொடுக்காம நான் உன்னை போக விட மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ண உனக்கு? போட்டு கொடு. அவ்வளவுதானே? ஆமா. உன் காதை கொடு. இந்த ஏரியாவுல லாண்டரி கடை வச்சிருக்கானே சேகர்னு ஒருத்தன். ஆமா, நல்லா அழகா இருப்பான். கண்ணாடி போட்டு. அவனுக்கும் உன் பொண்டாட்டி முனிமாவுக்கும் பல வருஷங்களா கனெக்ஷன்டா. முனியம்மா இதுக்கு தான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். கேட்டா தானே இப்ப டென்ஷன் ஆகிறான் பாரு. என்னடா இது? சாமி, நான் புதுசு ஆட்டோ வாங்க போறேன் இன்னைக்கு. வீட்டுல கொஞ்சம் சூடு வைப்பேன். நீ தான் போலீஸ்ல இருந்து என்ன காப்பாத்தேன் சாமி. அடப்பாவி, தமிழ்நாட்டுல 5 நிமிஷம் அசையாம இருந்தா சிலையாக்கிடுறாங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல காக்கா வாயில போட போகுது. நீ மீட்டர் தானே சூடு வைப்ப. நான் உனக்கே. சீக்கிரம் வீட்டுக்கு போடா, இல்லாட்டி சேகர் லாண்டரி கடைக்காரன் நைட் டியூட்டி பாப்பாண்டா. முனியம்மா, எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா. சர்பே இவன் தான் சர்பே. ஏன்டா கடை போட்டுன்னு கேட்டதுக்கு சட்டை புடிங்கி வச்சுட்டான் சர்பே. மாமன் கொடுக்க மாட்டான் சர்பே. ஏய் யாரா நீ? சொல்றேன், நான் இந்த ஏரியாவுக்கு புதுசுப்பா. நான் உன்னை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. அதனால தான்டா இந்த ஏரியாவுக்கு புதுசுன்னு சொன்னேன். வெண்ண ஏய் வார்த்தை நாக்கு. ஏய் சரி. யாதோ ஸ்பென்சர் பிளாசா ரேஞ்சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டான் வந்தா பிளாடி பிளாஸ்டிக் சாமான் விக்கிற பிளாட்ஃபார்ம் கரடா இது. மாமூல கட்டிட்டு கடையை நடத்துடா. நான் எதுக்குப்பா மாமூல் கட்டணும்? மாமூலு கட்ட மாட்டியா? சட்டை போடுறா. இந்த கடைக்கு ஏதுடா சற்று? என்ன உங்களுக்கு கேன பயிலா இருக்கியா? டேய் டேய் டேய், சட்டருக்கு வெளியில தாண்டா கடையே இருக்கு. வாயை கொடுத்து மானத்தை வாங்காதடா டேய். சரி பெண்ணு, இந்த சர்ஃபராஜ் கேக்குறேன், மாமூல் கட்ட முடியுமா?
முடியாதான். நான் அந்த சோப் ராஜுக்கே மாமூல் கொடுத்ததில்ல, உன்ன மாதிரி சோப் லாங்கிக்கலாம் மாமூல் கொடுக்க மாட்டேன்டா. என்ன விலை இதெல்லாம்? எதை எடுத்தாலும் 2 ரூபாடா. எதை எடுத்தாலுமா? ஏன்டா எத்தனை தடவை சொல்றது? ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு 2 ரூபா கொடுத்து தொலைஞ்சிட்டு போங்கடா. அரப்பு ஒரு 2 ரூபா கொடுறா. இந்த 2 ரூபா. ஆமா, எந்த பொருள் எடுக்க போற? கல்லாப்பெட்டி. கல்லாப்பட்டிடா. நோ சவுண்ட். ஒழுங்கா மரியாதையா நியாயமா மாமூல் கிட்ட கொடுக்க வேண்டியதுடா. இப்ப பாரு, உன் வாயை வச்சே உன்னை மடக்கிட்டேன். டேய், அதுல என்ன கலெக்ஷன் இருக்கோ எடுத்துக்கங்கடா. சர்ப்பு, உனக்கு ஏதாவது? வேணாம்டா, வச்சுக்கங்கடா. பெரிய மனசுப்பா. இதோ பாருடா கடைக்காரா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஏரியாவில் நீ கடை போட்டுக்க. நாளைக்கு உன் கடையை இந்த ஏரியாவுல பார்த்து மவன உன் ஃபேமிலியே இருக்காது. மீறி இருந்தா நான் ஏரியா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, எவ்வளவு இருக்கு பாரு. அதுக்கு பாதி. என்னடா நல்லா தான் இருக்கு. என்னடா அது? கிண்டலா பண்ணு. காலையில வசூலானதே 2 ரூபா தான்டா. 1.25 ரூபாய்க்கு டீயும் பண்ணு சாப்பிட்டது போக பேலன்ஸ் தான்டா அது. ஒன்னால 2 ரூபா போச்சு. நான் போறேன். போடா. அண்ணாசி தாண்டா, எல்லாருக்கும் வெட்டி கொடு. காசு காசா? இது காசா? டேய், அதத்தானே உங்கள்கிட்ட வசூல் பண்ண வந்திருக்கேன். பாத்தியா, என்னடா கிரிக்கெட்ல தோத்துட்டோமா? நம்ம ஏரியால கஜான ரவுடி முளைச்சிருக்கான். நம்ம பாடல வசூல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஏரியாவுல இன்னொரு ரவுடியா இருக்க கூடாதுடா. ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்க கூடாது, இருக்க விடவும் மாட்டேன். சோப்ராஜ்க்கு அப்புறம் இந்த சர்ப்ராஜ் தான். நிறுத்து, இது எல்லாத்தையும் நிறுத்து. 20 வருஷமா பிடிக்கிறேன். திடீர்னு நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது? சர்ப்பு உட்பாடு சொன்னது இதே இல்ல, உன் ரவுடி செத்த. அதையும் நிறுத்த முடியாது. ஏன் நீ நிறுத்த சொன்னது என் ரவுடி இல்லையா? 50 பேர் வீட்டுல ஏறினா அடுப்புயா? என்ன சொல்ற? ஆமா, சைதாப்பட்டில 25 வீடு, தண்டியார்பட்டில 25 வீடு. இவனுக்கு இத்தனை சின்ன வீடா? என்ன? சைதாப்பட்டில 25 வீட செயல் எடுக்க விட்டுருக்கேன். தண்டியார்பட்டில 25 வீட பிக் பாக்கெட் அடிக்க விட்டுருக்கேன். இதை நிறுத்தினா, என் ரவுடி சித்த நிறுத்தினா அத்தனை குடும்பம் நடுத்தலையா? பசி பட்டினி. நிறுத்தித்தான் ஆகணும். முடியாது. நிறுத்தணும்டா நீ. அவங்க நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். யாரை நிறுத்த சொல்ற? எதை நிறுத்த சொல்ற? கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் புகைய கட்டிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். சீக்கா. குப்பை லாரி ஒரு இடத்துக்கு குப்பையெல்லாம் அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அரப்பு. கொலாடியில பொம்பளைங்க குடிக்கிற தண்ணிக்கு சண்டை போறாங்களே, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா. ஏன்? ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா. கலாச்சாரம். ஆனா நீ நிறுத்தணும். முடியாது. வப்பேன். எதை வப்ப? நிறுத்த வப்பேன்டா. என் சவாலை ஏத்துக்கிறியா நீ? என்ன சவால்? பல்லால மூக்க கடிப்பியா? நிறுத்தா. இதெல்லாம் ஏற்கனவே பிஎஸ் வீரப்பா நம்பியாரெல்லாம் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா. பல்லால மூக்க கடிப்பியா? யார் மூக்க கடிக்கணும்? ஓம் பல்லால ஓ மூக்க. இந்த பார், என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். ஆ. என்னால முடியல. அதே மாதிரி உன் பல்லால மூக்க கடிச்சிட்டேன்னா ஆ. இன்னையோட ரவுடிஸ்ட நிறுத்திடுறேன். இந்த கடி கடி இந்த பார்க்கலாம். மாதிரி சின்ன விஷயத்தையெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆ. என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான். சொத்த வித்தைய செஞ்சு சவால்ல ஜெயிச்சு காட்டுறா. டேய் சொத்த, பல்லால மூக்க கடிச்சு காட்டுறா. ம். காட்டுக்க. போதும், வாழ உரையில போடு. சர்ப்பு, இவ்வளவு பெரிய ரவுடியா ஒரே ஒரு வார்த்தையில மாத்திட்டியப்பா. நீங்க எல்லாம் அண்ணாச்சி வேணும்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா. வாங்க.